கிளிஸ்டர் வார்ஹெட்டை இறக்கிய ஈரான், ஹர்முஸில் மூழ்கிய கப்பல், பஹ்ரைனில் இதுவரை இல்லாத தாக்குதல், துபாயில் அலி அல் சலேம் சிதறியது, ஈரான் தாக்குதலால் சிதறிய அமெரிக்க விமானம், ஏவுகணை பாஷை தெரியும் நெத்தன்யாஹு கேப், இந்தியாவில் உருவான மினி இஸ்ரேல், இந்தியாவிற்குள் புகுந்த ஐடிஎஃப், ஜவுளி கடை நெத்தன்யாவுக்கு ரஷ்யாவின் ஒரேஷ்னிக், லெபனானில் சிக்கிய இஸ்ரேலிய வீரர், தரைவழி தாக்குதலை தட்டி தூக்கிய ஈரான், பசியில் வாடிய காசா மக்களின் இரத்தம் பருப்பில் கலந்தது, காசா மக்களுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான பரபரப்பான செய்திகளும், அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்களும், அதனுடைய உண்மை விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு ஈரான் ஏவிருக்கக்கூடிய கிளிஸ்டர் வார்ஹெட் அப்படிங்கிற இந்த ஏவுகணையை பற்றி தாங்க எல்லாருமே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்க, பார்த்தா உங்களுக்கு புரியும். வீடியோன்னு சொல்லும் போதே இன்னொரு தகவலை சொல்லிக்கிறோம். ஏதாவது ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் காட்டணுங்கிறதுக்காக அதை ஏதாவது ரெட் மார்க் கொடுத்து இதுலேருந்து இது ஒளிபரப்பக்கூடாது, வைலன்ஸ் காட்சி அப்படின்னு சொல்லி தூக்கிடுறாங்க. அதனால சில வீடியோக்களை காட்ட முடியல அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த வீடியோ காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை பாருங்கள். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி சொல்லும்போது கிளிஸ்டர் வார்ஹெட் அப்படின்னா ஒரு கிளிஸ்டர், அதாவது பல துகள்களாக வார்ஹெட்டாக இந்த ஏவுகணை பிரியும். இந்த ஏவுகணையை பயன்படுத்தக்கூடாது, இது சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்டிருக்கு. இஸ்ரேல்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பார்த்தீங்களா ஈரான் இந்த ஏவுகணையை பயன்படுத்துது பார்த்தீங்களா அப்படின்னு இஸ்ரேல்காரன் சொல்ல, அமெரிக்காக்காரன் இந்த பாருங்க இஸ்ரேல் இதை பயன்படுத்துது அப்படின்னும் இன்னைக்கு அமெரிக்காவும் சொல்கிறான். அமெரிக்கா என்ன சொல்கிறான்னா ஈரானும் பயன்படுத்துது அப்படின்னு 2 பேரும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. டேய் திருட்டு பசங்களா, உங்களை உடவாடா எத்தனை மக்களடா கொண்டு ஒழிச்சிருக்கீங்க? வியட்நாம் போர்லேருந்து ஈராக் வாரிலேருந்து கல்ஃப் வார் வரைக்கும் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் எவ்வளோ பேரடா கொண்டுகிட்டு இருக்கீங்க. இப்போயும் இப்போ வெனிசுலாவில் கொண்டுகிட்டு இருக்காங்க. உத்தம புத்திரன்மாய் நடிக்கிறாங்க. இந்த கிளிஸ்டர் வார்ஹெட் என்ன பண்ணுன்னு சொன்னால் அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. MIRV அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும்னா, இது வந்து ஒரு ஃபியூல், அதாவது சாலிட் ஃபியூலை வச்சு தான் இந்த ஏவுகணை ஏவுவாங்களாம். அதாவது விண்வெளியினுடைய அந்த எல்லையை, அதாவது உள்ள விண்வெளி உள்ள நம்ம சொல்ல எல்லையை எவ்வளோ லாங்காக போக முடியுமோ அவ்வளோ லாங்காக போய் அதுக்கப்புறம் கீழே வருமா, கீழே வர்றப்ப வார்ஹெட் அது என்ன பண்ணுன்னா அந்த தாக்குதலை தாக்க வர்றப்ப பல பிரிவுகளை பிரியுமா. அதில் 20 குண்டு இருக்கும். அது ஒவ்வொரு குண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 10 கிலோ அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த வார்ஹெட்டை இன்னைக்கு ஈரான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. இந்த செய்தியை பார்க்கும்போதே இன்னொரு செய்தி உங்களுக்கு ஞாபகம் வரும். என்னங்க இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தலாமா? இந்த வார்ஹெட்டை தாக்குனா, வார்ஹெட் மூலியமாக அடித்தா எல்லாரும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது பரவலாக எல்லா இடங்கள்லையும் விழுகும். இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல இருக்காது, பரவலாக அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸில் விழுகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பஹ்ரைனில் அட்டாக் பண்ணியிருக்கனால பல பேர் ஐயோ பஹ்ரைன் மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, ஐயோ இப்படி நடக்குது அப்படிலாம் இல்லை. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இப்படி போய் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்படி சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஈரானுடைய பல பகுதிகளில் இன்றைக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அபுசர் அப்படின்னு சொல்கிற ஒரு குழந்தைகள் ஹாஸ்பிட்டலுங்க. அமெரிக்கா சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், வார், அதாவது சைல்டு கில்லிங் எனிமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தீவிரவாத பயங்கரவாத அமெரிக்கா அப்படின்னு ஈரான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அமெரிக்கா எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அபுசர் அப்படின்னு சொல்கிற ஒரு குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்தாஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம். இந்த பாக்தாஸ்ட்டை பற்றி சொல்லும்போது அமெரிக்காவுடைய தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, பாக்தாஸ்ட் வந்து ஒரு இராணுவ தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாக்தாஸ்ட்டுங்கிறது என்ன தெரியுமா, கேன்சர் பேஷண்ட்லாம் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுப்பா, அதில் கொண்டு போய் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 விதமான தகவல் வருது. எப்பயுமே ஒரு செய்தியை நம்மளுக்கு எங்கள் மண்டல் இருக்க தூக்கி அப்படியே நம்ம மேலே உங்கள் மேலே வைக்க மாட்டோம், இறைவன் காப்பாற்றணும். 2 செய்தியுமே வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஈரான் அவங்களுடைய தரப்பில் அடித்தா எப்பயுமே தான் தரப்பை கொஞ்சம் உயர்த்தி தாங்க சொல்லுவாங்க, அதாங்க எதார்த்தம். ஆனால் அமெரிக்காக்காரன் பச்சையாக பொய் பேசுவான், ஃப்ராடு பயிலுக.
இன்ன வரைக்கும் அந்த மினாபா ஸ்கூலில் தாக்குதல் நடத்துறது இன்ன வரைக்கும் ஆய்வு பண்ணிவிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறத காட்டி, அதாவது ஈரான் சொல்கிறத காட்டிலும் அவங்க சொல்கிறது பொய் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளுடைய ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தா சிராஜ் அப்படிங்கிற ஒரு பகுதியில், ஈரானுடைய பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஈரானுடைய பல்வேறு இடங்களில் உள்கட்டமைப்புகள் உட்பட மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள், கோதுமை ஸ்டோரேஜ் பண்ணுற இடம், தண்ணீர், ரயில்வே பாதை, இந்த மாதிரி பல இடங்களில் அவங்கள மென்டலியாக டார்ச்சர் பண்ணணுங்கிறதுக்காக இன்னைக்கு அமெரிக்கா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஈரான் அடியே வாங்கலை, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் நடித்த படம் மாதிரி, இல்லை விஜயகாந்த் நடித்த படம் மாதிரி, இல்லை எம்ஜிஆர் நடித்த படம் மாதிரி நம்ம சொல்லவே மாட்டோம் அப்படிங்கிறதையும் ஒரு தகவலாக சொல்லிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ரஷ்யாவுடைய ஒரு ஏவுகணையை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ஜவுளி கடை நெத்தனியாவு தான் திமுறா பேசுனா. என்னென்னா டிமோனால தான் அணு ஆயுதம் வச்சுருக்கான் அப்படிங்கிற செய்தியை சிப்ரிங்கிற அமைப்பு சொல்கிறாங்க. 170க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது அந்த பகுதியில். IAEA, அதாவது ஐநாவினுடைய அணு ஆயுத பரவல் தடுப்பு அமைப்பு போகாதான், உள்ள அலோடு கிடையாதான். ஆனால் ஈரானுக்குள்ளே மட்டும் போய் டெஸ்ட் பண்ணுவாங்களாம். அப்போ கேட்பான்ல ஒருத்தன், என்ன மானா கூட அங்கே போக மாட்டேங்கிற, என்கிட்ட மட்டும் வரேன்னு சொல்லி சாதாரணமாக பச்சை குழந்தை கேட்கும்ல, அது மாதிரி தான் ஈரான் கேட்குறாங்க. இந்த டிமோனா பகுதியை பற்றி போகிறப்ப என்ன சொல்லுவானா, ஜவுளி கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈரான் தரப்புலேருந்து IRGC வந்துருக்கூடிய தகவல் என்னதான், நாங்கள் ஒரேஷிகாவை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே ஈரான் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய செய்தி தானாங்க, ஒரேஷ்னிக் அப்படிங்கிற இந்த ஏவுகணையை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரேஷ்னிக் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தா தெரியும், ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு ஆயுதங்கிறாங்க. பேலஸ்டிக் மிசில்ஸ்ன்னு சொன்னாலும் இது ஹைப்பர்சோனிக் அளவுக்கு செயல்படும். வேல்யூவை கேட்டாவே நீங்கள் மித்ததெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. ஸ்டார்டிங் பேசிக் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 270 கோடி ரூபா, ஹை எண்டு பார்த்தீங்கன்னா 430 கோடி ரூபாய். ஒரே ஒரு பேலஸ்டிக் மிசில்ஸ் ஹைப்பர்சோனிக் அளவில் செயல்படும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. எந்த அளவுக்குன்னா, இதுவும் அதே மாதிரி என்னென்னா, கிட்டத்தட்ட அந்த விண்வெளியுடைய வான்பரப்புக்கு போயிட்டு இந்த ஒரேஷ்னிக் என்ன பண்ணுன்னா, அதுக்கப்புறம் கீழ் நோக்கி வரும்போது MIRV அதே மாதிரி பல பிரியுமா. இதில் முன்னாடி பார்த்த நம்ம அந்த வார்ஹிட்டை விட இது எப்படி மாறுபடும்னா, கீழே வர்றப்ப என்ன பண்ணால் பல பிரிவுகளை பிரிஞ்சு திரும்பி மேலே ஏறிடுமா. அப்படி தான் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஏவுதல், விண்வெளி எல்லை, பிரிதல், அப்புறம் இறுதி தாக்குதல், இப்படி 4 அம்சமாக சொல்கிறாங்க. இதை வச்சாங்கன்னா அமெரிக்கா வச்சுருக்கக்கூடிய பேட்ரியாட் PAC-3ன்னு சொல்லுவாங்க, அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தாட் அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய வான் பாதுகாப்பு, அதாவது ஏவுகணை வந்தால் தாக்கிறதுக்காக வச்சக்கூடிய தாட் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனாலேயும் மேக்சிமம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை ஒரேஷ்னிக்கை இன்னைக்கு ஈரான் பயன்படுத்தினா அதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா, ரஷ்யா நேட்டோவுடைய நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்காக உருவாக்குனது. நேட்டோவுக்கு பாரு, நீ வந்தனா நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தேவையில்லாமல் அவங்க தான் போய் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தேரை பிடிச்சி தெருவில் இழுத்து விட்ட மாதிரி, அது மாதிரி ஜெலன்ஸ்கி இழுத்து விட்டாங்க. அவன் செம்மடி வாங்கிட்டு இருக்கான். இன்றைக்கி எப்படி அமெரிக்காக்காரன் ஈரான்கிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்கானோ அது மாதிரி இஸ்ரேல்காரன் பிடிச்சி இழுத்து விட்டான். ஆனால் செம்மடி வாங்கிட்டு இருக்கான். எந்த அளவுக்குன்னா, இன்றைக்கி பாருங்கள், தில்லுங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான்காரங்க இவ்வளோ, அதாவது வெளிப்படையாக சொல்ல போனால் மிகப்பெரிய அளவுக்கு இராணுவ பலம் உள்ளவங்க யாருன்னு கேட்டால் அமெரிக்கா, இஸ்ரேல் தான். எல்லாம் கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஈரான் தரப்புலேருந்து ஈரான் முழுவதும் ஒரு போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவப்பட்டியில் ட்ரம்ப் இருக்க மாதிரி. இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், சவப்பட்டியில் இருக்க மாதிரி. நாங்கள் உன்னை டார்கெட் எழுதிய வி வில் கில், உன்னை கொல்லுவோம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, சிம்பிளுங்க. இப்போ நம்ம எப்படி நம்ம காந்தியடிகளை பார்க்குறோமோ அது மாதிரி ஆயத்துல்லா அல் கமேனியும் ரூஹல்லா கொமேனியையும் ஈரான் மக்கள் அந்த நாட்டினுடைய அந்த பிதாவாக, அதாவது குருவாக பார்க்குறாங்க. அதனால் எங்கள் தலைவரை கொண்டா நாங்கள் பழி வாங்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய லிஸ்ட் பட்டியலே இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் குற்றவாளிங்கிறத எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. ஜார்ஜ் மலானி, இம்மானுவேல் மெக்ரன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த தனிப்பட்ட விமர்சனம், தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் இப்படிப்பட்ட வேலையை இன்றைக்கி ஈரான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் தரப்புலேருந்து இன்றைக்கி பல இடங்கள் பார்த்தீங்கன்னா, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஈசா தளம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுவும் ரேடார் அமைப்புகள், ட்ரோன் இதெல்லாம் வச்சுருக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் இந்த இராணுவத்துடைய மெட்டீரியல், அதாவது வெடிபொருள் தயார் பண்ணுற மெட்டீரியல்
அந்த மெட்டீரியலாக வச்சுருந்தாங்களாம், அந்த பகுதியில் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. இது கடல் தாங்க இந்தியாவுக்குள்ளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய வீரர்கள் பூந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவலாக உண்மையிலேயே நமது சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட்டில் நேற்று செய்தி எடுத்து வச்சுருந்தோம், போதிய நேரமின்மை காரணால் போட முடியலை. ஒருத்தர் போட்டிருந்தார், ஆனால் இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டான்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அவர் போட்ட ஒரு தூண்டுதல் உங்களுடைய கமெண்ட்ஸும் அதை நம்மளை பேசணும்னு வச்சுச்சு. நேற்று இரவுடைய அவர்களால் எடுத்து வச்சிட்டோம், இன்றைக்கி தான் அதை பேசுறதுக்கான நேரமும் கிடச்சிச்சு. அவர் போட்டதும் நம்மளுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலிய வீரர்கள் வந்து கட்டாய இராணுவ சேர்ப்பில் இருப்பாங்க. கட்டாயம் நீ வந்தா நம்மடா என்னானாலும் சரி, உன் வீட்டில் ஏழாவே விழுந்தாலும் சரி வந்தால் தான் ஆகணும் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அப்படி இல்லை வர்றதை பல பேர் வரமாட்டேன்னு தேம்பி எழுதலாம் பார்த்துருக்கோம். அதுக்காக ஹாரைடிங்கிற அமைப்பு போராட்டம் நடத்துனாங்க அப்படிங்கிறதான் பார்த்துருந்தோம். அதே மாதிரி அப்படி போனவங்களுக்கு லீவ் விடுவாங்களாம். ஹம்மஸ்ன்னு அதை சொல்கிறாங்க. ஹம்மஸ் அப்படின்னா லீவுக்காக கொண்டு வரத்துக்காக வர்றோம். எங்கேப்பா வர்றேன்? இந்தியாவினுடைய ஹிமாச்சல பிரதேசத்துக்கு வர்றாங்க. வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா தியூல் காடேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏதோ அவங்களுடைய ஹிப்ரு மொழியில் தியூல் காடேல் அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டாடத்துக்காக வர்றாங்க. காரணம் என்னென்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், எங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம். ஏற்கனவே பார்த்தோம் 294 பேர் PSDT அப்படிங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு பல பேர் தற்கொலைக்கு சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாங்க இஸ்ரேலிய வீரர்கள் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம்ல. அது மாதிரிலாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க பிடிச்சி போடான்னு கூட அவங்க இஸ்ரேல் அனுப்பிச்சு வச்சுருப்பாங்க போல. அப்படி வர்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கசோல் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி, இந்தியாவுடைய இமாச்சல பகுதியில் கசோல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இது எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நேம் போர்டு, அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டு, வேறு என்ன சில்லற கடை, ஹோட்டல் ஈட்டல் எல்லாமே இருக்குதா. அங்கே வந்து என்னென்னா ஹிப்ரு மொழி தான் எழுதப்பட்டிருக்குவான். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய மினி இஸ்ரேல் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி வந்திருக்குங்க. இது யார் தெரியுமா கொண்டு வந்தா? அதுதாங்க பியூட்டி. நீங்கள் அதை கவனிக்கணுங்க. சும்மா நம்ம இன்றைக்கி சொன்னால் நம்மளால் கோவத்து வந்துடும், சண்டைக்கு வந்துடுவான். என்னென்னா சிந்திக்கிறதே இல்லை, உடனே சண்டைக்கு வந்துடுறது இயக்கம்னு வச்சுருப்பாங்க. என்ன நடக்கும் தெரியுமா? ஊர் சண்டை, ஊர் பெலா, அவன் மேலே என்ன குற்றச்சாட்டு வந்திருக்கு அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த செய்தியை, அதாவது இஸ்ரேலிய வீரர்கள் இமாச்சல பிரதேசக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அஃபீஷியலாக கொண்டு போனது யாருதுன்னா ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன். ஹிந்து ரஜப் பற்றி, அந்த குழந்தையோட வரலாறு பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தேவைப்பட்டால் நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஹிந்து ரஜபினுடைய அறக்கட்டளை பெர்லினில் இருக்குது, ஜெர்மனி பெர்லினில். அவங்க இந்தியாவினுடைய குடிவரவு, உள்துறை அமைச்சகம், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதுகிறாங்க. இப்படி கொலை செஞ்சவங்க, ஜெனோசைடு செஞ்சவங்க, ஐநாவால் கண்டிக்கப்பட்டவங்க உங்கள் நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, பாருங்க, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. உண்மைதானே? அமெரிக்காவை வேவு பார்த்தவங்க, அமெரிக்காவுடைய கப்பலையே அடித்தவங்க, அமெரிக்காவுக்குள்ளே ஸ்பையை கொண்டு போனவங்க. நம்மால் சொல்லவே தேவையில்லை எப்படியான நிலைமை இருக்குது. இன்னைக்கு இஸ்ரேலிய வீரர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, லெபனானில் போய் சிக்கிக்கிட்டாங்களாமுங்க. அங்கே இருக்கக்கூடிய ஐடிஎஃபினுடைய வீரர்களே அதுவும் பார்த்தீங்கன்னா இருப்பு கவசப்படை அப்படிங்கிறாங்க. இருப்பு கவசம் வந்து பாதுகாப்புங்களா கிழிச்சாங்க. அங்கே போன என்ன ஆயிருக்குன்னா ஆல் ஷார்ட்டேஜ். இதை பார்க்குறப்ப என்ன, நான் வடிவேல் பிரதேசம்ல சொன்னாப்பனா ஒன்னாலடான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா போன ஆளில் பயங்கர அளவுக்கு ஆல் ஷார்ட்டேஜ். அதிகாரிகள் எந்த அளவுக்குன்னா பாட்டியாள பிரிவில் பல நிலைகள் இருக்கும். அதில் மேஜர் இருப்பாங்க, லெஃப்டினன்ட் இருப்பாங்க, இப்படி பல பேர் இருப்பாங்க, கர்னல் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. இதில் யாருமே இல்லையா? இதை பற்றி பார்த்தீங்கன்னா கேப்டன், துணை கேப்டனே இல்லாத அளவுக்கு இருக்குது. இங்கே போதிய வாகனங்கள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, உள்ளே போய் மாட்டிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலியர் வீரர்கள் இன்னைக்கு லெபனானில் சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் ரொம்ப பேசு பொருட்களை ஒன்றா இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான செய்திங்க, அதாவது ஈரான் அடித்த அடியில் அவங்க குரூஸ் முனையை தாக்குனதில் 2 கப்பல் ஹர்முஸ் ஜலசந்தியில் இன்னைக்கு மூழ்கி போயிடுச்சு. இந்தியாவுடைய கப்பல் ஈரானுடைய வலிமையை பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஈரானுக்கு நிகராக யாருமே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கப்பல் லூமிங்கிற ஒரு கப்பல், அந்த கப்பல் 2 கப்பல் மூழ்கினது உண்மைதான். ஈரானே அதை சொல்லடா, ஈரானே அதை சொல்லடா. அவங்களுடைய தஸ்னீம் நியூஸோ, ப்ரெஸ் டிவியோ, மெஹர் நியூஸ்னு வச்சுருக்காங்க, IRIB நியூஸ் வச்சுருக்காங்க, யாருமே சொல்லலை. என்னென்ன விஷயம் என்னென்னா, ஹர்முஸ் ஜலசந்தியில் 2 கப்பல் போய் ஒன்றுக்கு ஒன்று மோதி மூழ்கிற வீடியோவை ஈரான் தான் எடுத்து தர்றாங்க. ஈரான் என்ன சொன்னால் நாங்கள் தாக்கலைங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அவங்க. ஆனால் என்ன இப்படி நடந்திருக்கலான்னு சொல்லி சில பேர் யூகிக்கிறாங்க. என்னென்னா அந்த வழித்தடம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் துபாயினுடைய இன்னொரு கப்பல், அறிவுகட்டம் முட்டா புயலுங்க, இது எனக்கு தெரிஞ்ச 5வது 6வது கப்பலுங்க. நேற்று பேசணும், VLCC அடித்தாங்கன்னு. இன்னைக்கு இப்போ ஒரு கப்பல் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. இது வழித்தடம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது.
இந்த வழித்தடத்தில் என்னென்னா ஹர்முஸில், இது வந்து ஓமனை ஒட்டி போல் ஹர்முஸில் தான் போயிருக்கு, அதாவது ஈரானுடைய வழித்தடத்துலாம் போயிருக்கு. அங்கே 2 கப்பல் மோதி இருக்கு. மோதினதில் மூழ்கி போயிடுச்சு. இந்த கப்பல் இந்தியாவுக்கு சொந்தமானது, இந்தியாவுக்குலாம் சொந்தமானது இல்லை. லூமின் அந்த கப்பலுடைய பேருங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா துருக்கியுடைய, அது ஓனர் வந்து துருக்கி தான். ஆனால் எங்கேருந்து எங்கே சேவை பண்ணுதுன்னா இந்தியாவிலிருந்து ஆயில் எடுத்துக்கிட்டு புரேஜ், அதாவது யூஏனுடைய துறைமுகத்துக்கு தான் இது போகுது. ஆனால் இந்தியாவுடைய கப்பல் இல்லை. ஆனால் அதில் பல பேர் இருந்தாங்க, 23 பேர் இருந்தாங்க. இந்திய மாலுமிகள் எத்தனை பேர் தெரியல, ஆனால் 23 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அதனால் இந்த கப்பலை ஈரான் அடிக்கலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோனுடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிட்டு வர்றோம். காசாவில் நடந்த கொடூரத்துக்கு மத்தியில் அங்கே இருக்கக்கூடிய பாதிப்பும் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பையும் விவரிக்கிறார் முஹம்மதுன்னு. 40 வயசுங்க இவர். தெல் அல் ஹவா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிறாரு. அந்த பகுதியில் இருந்து தெற்கு நோக்கி போகணும், அதான் வடக்கில் இருக்கார், தெற்கு நோக்கி போகணும் இஸ்ரேல் உத்தரவு போடுறான். அப்படி போடுற சமயத்தில் அவருடைய மனைவி கர்ப்பிணி, பிரசவ வழியில் வேறு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அவங்க அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. யார்? மனைவி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. தந்தையும் தாயும் கொண்டு போய் வடக்கில் ஒப்படைக்கணும், வடக்கில் போய் எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பக்கம் பிரசவ வலி, ஒரு பக்கம் தகப்பன் தாயுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு கடந்து கொண்டு வந்து வடக்கில் விட்டுட்டு மனைவி பிரசவ வலியில் இருந்தால் எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு தெற்கு நோக்கி போகிறப்ப இஸ்ரேல்காரங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. தன்னந்தனியாக ஆளாக மனைவி குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தையினுடைய ஃபோட்டோவை கூட அவர் ஃபோனில் தான் பார்க்கக்கூடிய ஒரு நிலை. மதுருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா தான் தந்தைக்கு தான் கூட இருந்த உறவினருக்கெல்லாம் சாப்பாடு எடுக்கணும், அவங்கள பராமரிக்கணும், அப்படிப்பட்ட வேலைக்கு அவர் ஆள்படுறாரு. அந்த நிலைக்கு அதாவது உணவு தேடி நான் வெளியில் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி போகிறப்ப காசாவுடைய ஒரு பகுதி, ஒரு சொல்கிறத பார்த்தா அல் நுபுல் சி அப்படின்னு ஒரு பகுதி சொல்லுவாங்க, அதாக இருக்கும். அல்லது குவைத்தினுடைய சதுக்கமாக இருக்கும். குவைத் சதுக்கம்னு ஏற்கனவே சதுக்கத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அங்கே தான் இஸ்ரேல்காரங்க சாப்பாடு போகிறேன்னு பல பேரை கொண்டாங்க. அந்த பகுதி நடந்து போயிட்டு இருக்கப்போ சொல்கிறாரு, ஒரு 500 மீட்டர் இருக்கிறப்ப ஒரு ஏவுகணை முதல்ல வந்து தாக்குச்சு. 500 மீட்டர் தான். நான் நிலையறியாமல் தூக்கி வீசப்பட்டேன். அடுத்து கிட்டத்தட்ட 6 ஏவுகணைகள் அந்த பகுதியில் வீசிச்சு. என் வாழ்நாளில் கண்டுராத ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, ஜாம்பிங்கிற ஒரு படம் பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் என் பக்கத்தில் பார்த்தேன், ஒரு கை ஒரு கால் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தேன், ஒரு மனுஷரை பார்த்தேன் நான். அவர் சொல்கிறாரு, கண்ணு பாதி, வாய் பாதி, தலை முழுவதும் பாதியாக இருந்துச்சு. அடுத்து நான் பார்த்த காட்சி இதை விட மோசமாக இருந்துச்சு. ஒரு 9 வயசு பையன் பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய கால் மட்டும்தான் இருந்துச்சு, உடம்பு இருந்துச்சு. நான் என் வாழ்நாளில் கண்டுராத ஒரு காட்சி. அதே சமயம் நான் காப்பாற்றிக்கணும், எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு எடுக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி தவழ்ந்து போனேன். UNRAW, அதாவது ஐநா நடத்தக்கூடிய அந்த ஸ்கூலு, அது ஏழைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்கூலு. அந்த பகுதிக்கு நான் போய் பார்க்குறப்ப எல்லா மக்கள்லாம் சிதறி கிடந்தாங்க. பசியினால் சாப்பாடு வாங்கிறதுக்காக அந்த UNRAW அந்த இடத்துக்கு வந்த அந்த மக்களுடைய ரத்தங்கள்லாம் காசாவில் இஸ்ரேல் அனுமதிச்சாலும் அமெரிக்கா அனுமதிச்சாலும் அதில் எந்த இடத்துலையும் எக் அனுமதி இல்லைங்க. மீட்டு நான்வெஜ் எதுவுமே அனுமதி கிடையாது. இந்த பருப்பு சூப்பு, பாஸ்தா இது மட்டும்தான். அந்த பருப்பு சூப்பில் குழந்தைகளுடைய, ஏழைகளுடைய அந்த சாப்பாடு வாங்க வந்தாங்கல்ல, அவங்களுடைய ரத்தமெல்லாம் அதில் இருந்துச்சு. அதை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு சொல்கிறாரு, அதை பசியில் வாடிய மக்களின் ரத்தம் பருப்பு சூப்புகளில் கலந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை விவரிச்சுட்டு கண்ட காட்சியை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, போர் என்பதே சபிக்கப்பட்டது. யார் கெட்டதை செய்கிறாங்களோ சபிக்கப்படுவாங்க, போரை யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உண்மையிலேயே இறைவாசம் அதாங்க சொல்லுது, அலா அறிந்து கொள்ளுங்கள், லஅனத்துல்லாஹி அலா ஸாலிமீன், யார் அநியாயம் செய்கிறார்களோ அவர்கள் மீது சாபம் உண்டாகுதுன்னு. மக்களை இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்திய இஸ்ரேல் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகும், இஸ்ரேலிய சோல்ஜர் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகும் அப்படிங்கிறதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. காசா மக்களுடைய உண்மையான கதையை பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.